முருகப்பெருமானை நம்ம வழிபடுவதற்கு மிக முக்கியமான விரத நாளாக இந்த வைகாசி விசாக நாளானது சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டு வைகாசி விசாகம் மே 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வர இருக்குது. இந்த நாளில் எல்லா முருகன் கோவில்களுமே சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுவது வழக்கமாகும். இந்த நாளில் முருக பக்தர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் இந்த வைகாசி விசாக நாளுங்கிறதுனால இந்த வைகாசி விசாக நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்ய வேணும், என்ன விஷயங்களை செய்யக்கூடாது, வைகாசி விசாக வழிபாடு எப்படி செய்ய வேணும், இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், பௌர்ணமி திதி எப்பொழுது தொடங்கி எப்பொழுது முடிகிறது, விசாக நட்சத்திரம் எப்பொழுது தொடங்குகிறது எப்பொழுது முடிகிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமா இருக்குதா? நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள், காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? திடீர்னு உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம், படபடப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு முன்பதிவு செய்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஆலோசனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும், ஓம் முருகா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. முருகப்பெருமான் அவதரித்த நாளே வைகாசி விசாக நாளாக கொண்டாடப்பட்டு வருது. இதற்கு புராணத்தில் ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன கதை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பல வருஷமாக கடுமையாக தவம் இருந்த சூரபத்மன் என்ற அசுரன் ஒரு வரத்தையும் சிவபெருமானிடம் வாங்கியிருக்கிறாரு. தனக்கு தாயினுடைய கருவில் உருவாகாத அதே சமயத்தில் சிவசக்தி ஒன்று சேர்ந்த ஒரு சக்தியால் மட்டுமே மரணம் ஏற்பட வேணும் அப்படின்னு சிவபெருமானிடம் இருந்து வரத்தையும் பெற்றிருக்கிறாரு. இந்த வரத்தால் தேவர்களையும் முனிவர்களையும் இந்த அசுரன் அதிகமாக துன்பப்படுத்திட்டு வந்திருக்கிறாரு. இவருடைய துன்பத்தை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் போய் முறையிட்டிருக்கிறாங்க. தன்னுடைய நெற்றி கண்ணை திறந்த சிவபெருமான் அதிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவண பொய்களிலிருந்து 6 தாமரை மலர்களில் 6 பகுதியாக விழுந்துருச்சாமாங்க. அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாய் மாறியதான். அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பை கார்த்திகை பெண்களிடம் சிவபெருமான் கொடுத்திருக்கிறாரு. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட 6 குழந்தைகளும் ஒன்று சேர்ந்து தன்னுடைய சக்தியால் 6 முகம் 12 திருக்கரங்களும் கொண்ட உருவமாக மாற்றியிருக்கிறாங்க அன்னை பார்வதி தேவி. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சக்தியில் உருவான வேலையும் முருகப்பெருமானுக்கு ஆயுதமாக கொடுத்திருக்கிறாங்க. இதை கொண்டு சூரபத்மனையும் அவனுடைய சகோதரிகளையும் போரில் வெற்றி பெற வேணும் அப்படின்னு ஆசீர்வாதமும் செஞ்சுருக்கிறாங்க. தேவர்களை முருகப்பெருமான் காத்திருக்கிறாரு. தீமைகளை அழித்து நன்மைகளை காப்பாற்றியதாக முருகப்பெருமான் அவதரித்த நாளே வைகாசி விசாக நாளாக கொண்டாடப்பட்டு வருது. வைகாசி விசாக நாளில் நிறைய பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா பால் கூட சுமந்து வந்து முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுவாங்க. இன்னும் சில பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதை வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க. கோவில்களில் வைகாசி விசாக நாளில் புரோகிதர்கள் நிறைய பேர் ஒன்று சேர்ந்து குக்குட ஹோமம் நடத்துவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது. அதே போல் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு பால், பழம், இனிப்பு படைத்து வழிபடுவது இன்னுமே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இந்த வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வைகாசி விசாக நாளுங்கிறது முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து அவருடைய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதற்குரிய முக்கியமான நாளாகுங்க. இப்படி நம்ம செய்வதனால நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்கும், மகிழ்ச்சியானது நிலைத்திருக்கும், நம்முடைய வேண்டுதல்களானது நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வாங்க. குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது முருகப்பெருமானுடைய அருளால் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் முருகப்பெருமானுடைய அருளானது பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வைகாசி விசாகம் 2026ஆம் ஆண்டு மே 30ஆம் தேதி அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்குது. பௌர்ணமி திதி தொடங்கக்கூடிய நேரம் மே 30ஆம் தேதி பகல் 12:55 மணிக்கு தொடங்கி மே 31ஆம் தேதி பகல் 2:45 மணியோடு முடிவடையுது.
அதே போல் விசாக நட்சத்திரம் தொடங்கக்கூடிய நேரம் மே 29ஆம் தேதி பகல் 12:31 மணிக்கு தொடங்கி மே 30ஆம் தேதி பகல் 2:18 மணியோடு முடிவடையுதுங்க. விசாக நட்சத்திரம் என்பது வெற்றி, வளர்ச்சி, ஆன்மீக விழிப்புணர்வு, கர்ம வினைகளிலிருந்து விடுதலை போன்றவற்றை அருளக்கூடிய அற்புதமான நாளாகுங்க. இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்வதனால நம்முடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெறுவாராமாங்க. தைரியமானது நமக்கு அதிகரிக்கும், துணிச்சலானது நமக்கு ஏற்படும், சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய அறிவு திறமையானது நம்மளுக்கு அதிகரிக்கும். அதே போல் குடும்ப சண்டைகள் அனைத்துமே குறையும் அப்படின்னும் சொல்லப்படுது. குழந்தை பாக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான நம்ம வழிபட்டோம் அப்படின்னா தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே விரைவில் நடைபெறும். எதிரிகள் அனைவருமே விலகி விடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இது வரைக்கும் நமக்கு இருந்துட்டு வந்த மன அழுத்தமானது குறையுங்க. கல்வி மற்றும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். திருமண தடையானது விலகிவிடும். செவ்வாய் தோஷ பாதிப்புகள் அனைத்துமே குறைந்துவிடும். வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்தாலும் விரதம் இருக்க முடியாமல் போனாலும் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக செய்ய வேணுங்க. இன்னும் சில விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. அப்படி வைகாசி விசாக நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்ய வேணும், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதிகாலையில் நம்ம எந்திரிச்சு சுத்தமாக குளித்து விட்டு முருகப்பெருமானுக்கு நம்ம நெய் தீபம் ஏற்றி வழிபட்ட பின்னாடி நம்முடைய விரதத்தை நம்ம தொடங்க வேணும். அதே போல் அன்றைய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செஞ்சு முருகப்பெருமான வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லது. அதே போல் ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லி வழிபட வேணும். வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய விக்கிரகம் இல்லைன்னா வேலுக்கு பால், பன்னீர், சந்தனத்தால் அபிஷேகம் செய்ய வேணும். முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். வீட்டில் அபிஷேகம் செய்து வழிபட முடியாதவங்க கோவிலில் முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது இன்னுமே சிறப்பானதாகும். சிவப்பு இல்லைன்னா மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொண்டு விரதத்தை கடைபிடிப்பது சிறப்பானதாகும். குழந்தைகளுக்கு அன்னதானம் இல்லைன்னா புத்தக தானம் அன்றைய நாளில் செய்வது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும். சுப்பிரமணிய சாமி கவசம் இல்லைன்னா கந்த சஷ்டி கவசத்தை அன்றைய நாளில் பாராயணம் செய்ய வேணுங்க. வீட்டில் வேலுக்கு பூஜை செய்து வேல் வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்கும். அன்றைய நாளில் நம்ம தவிர்க்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம யாரிடமும் கோபப்படக்கூடாது, குடும்ப தகராறு ஏற்படக்கூடாது, அசைவ உணவுகளை கண்டிப்பாக நம்ம சாப்பிடக்கூடாது, அதே போல் மதுபானம் சாப்பிடுவதையும் தவிர்த்து கொள்ள வேணும். அன்றைய நாளில் நம்ம யாரிடமும் பொய் பேசக்கூடாது, மற்றவர்கள் மீது குறை சொல்வதை தவிர்த்து கொள்ள வேணும், மற்றவங்களை நம்ம அவமதிக்கக்கூடாது, எதிர்மறையான சிந்தனைகளோடு இருப்பதை நம்ம தவிர்த்து கொள்ள வேணுங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகளிலிருந்து அவதரித்தது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் தெய்வீக சக்தி அதிகரிப்பதாலும் சந்திரன் விசாகம் நட்சத்திரத்தில் இருப்பதனாலும் மிக உயர்ந்த ஆன்மீக அதிர்வுகளானது உருவாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. வைகாசி விசாகம் இருக்க முடியாதவங்க அன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வைகாசி விசாகம் விரதம் இருக்க முடியாதவங்க காலையில் 6 மணிக்கு முன்னாடியே, அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலேயே நீங்கள் எழுந்திருச்சு குளித்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டுட்டு வருவீனும். முருகப்பெருமான் கோவிலில் 6 விளக்குகள் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபட வேணும். உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை மனதார சொல்லி முருகப்பெருமானிடம் நீங்கள் முன்வைக்க வேணும். எத்தனை நாட்கள் உங்களால் முடிகிறதோ அத்தனை நாட்கள் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் செய்யலாங்க. ஒரே ஒரு நாள் வைகாசி விசாக நாளில் தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அன்றைய நாளில் மாலை அணியலாங்க. இல்லைன்னா அணியாமல் கூட விரதம் இருந்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் செய்யலாம். தினமும் காலை மாலை என 2 நேரத்திலையுமே வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் படத்துக்கு முன்னாடி நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபட வேணும். அதே போல் சரவண பவா என்ற மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லி வழிபட வேணும். இல்லைன்னா உங்களுடைய கைகளால் கூட எழுதியும் வைக்கலாங்க. வைகாசி விசாக விரதம் இருந்த பலனை பெறுவதற்கு முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு தேவையான பூஜை மற்றும் அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா மாலை கட்டி போடலாங்க, பூக்கட்டி கூட நீங்கள் போடலாம்.
வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு உங்களால் எத்தனை பேருக்கு அன்றைய நாளில் அன்னதானம் கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுக்கலாங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா யாராவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு கொடுப்பது கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அன்னதானம் கொடுப்பது சிறப்பானதாகும். எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்து பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களுக்கு தண்ணீர் கொடுத்து கூட உதவலாங்க. தங்குவதற்கு வசதி கூட செய்து கொடுக்கலாம். இதுவும் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.